சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி மாலை 4:49 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் காலை 7:37 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. இதே மாதிரி கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பால்குண பகுள பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன பால்குண பகுள பிரதமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த பால்குண மாதத்தினுடைய 16வது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இஷ்டி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:26 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:14 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:50 சந்திர உதயம் என்பது இரவு 7:08 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:48 முதல் காலை 6:26 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:20 முதல் 1:49 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:55 முதல் 9:23 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:52 முதல் மதியம் 12:20 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:51 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:44 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும். விஜி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற அந்த விதியானது குருவிற்கு உண்டா அப்படின்னு கேட்டுட்டு அவர் இன்னும் கொஞ்சம் விவரமா எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விதி 2ஆம் வீட்டில் இருக்கும் குருவிற்கு பொருந்துமா, குறிப்பாக மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டிருக்கார். அதாவது மிதுன ராசிக்கு, மிதுன ராசின்னு சொல்றதை விட நம்ம இந்த விதிகளை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் சொன்னா லக்ன பாவகத்திலிருந்து தான் பொருத்தி பார்க்கணும். ராசியை வைத்து பார்ப்பதில்லை.
லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்திலே, அதாவது மிதுன லக்னம்னு வச்சுட்டோம்னா மிதுனத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது கடகம். அந்த கடகத்திலே குருவானவர் உச்ச பலத்தினைத்தான் பெறுவார். அதனால இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விதிக்கு என்ன அதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காரகாதிபத்தியமும் பாவாதிபத்தியமும் ஒருவனுக்கே ஏற்பட்டால் அதன் பலன் குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். அதாவது தனகாரகன் என்று குருவினை பொதுவாக சொல்கிறார்கள். ஆனால் தனகாரகன் அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் தான் குருன்னு சொல்றாங்களே தவிர பலரும் தனகாரகன் என்று சுக்கிரனைத்தான் சொல்கிறார்கள். ஏன்னா சுக்கிரன் தான் தனத்தினை செல்வ வளத்தினை தரக்கூடியவன் சொல்லியிருப்பார். ஆனால் பெரும்பாலான ஜோதிட நூல்கள் தனகாரகர் என்று குருவினை குறிப்பிடுகின்றன. இது போக அந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தையும் சொல்லும். இப்படி தனஸ்தானத்திலேயே தனகாரகன் குரு சென்று அமர்ந்தால் அது காரகோ பாவனாஸ்தி தானே அப்படிங்கிறது தான் இவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அதுபோல் அல்ல. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். காரகாதிபத்தியமும் பாவாதிபத்தியமும் ஒருவனுக்கே ஏற்பட்டால் அதன் பலன் குறைவுன்னு சொன்னா இந்த விதியை நீங்கள் கும்ப லக்னத்திற்கு வேண்டுமானால் பொருத்தலாம். அங்கதான் தனகாரகன் என்று சொன்னால் அந்த தனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 2ஆம் பாவகத்திற்கு அதிபதி ஆட்சி பலத்தினை பெறக்கூடிய இடத்தினை மட்டும்தான் கணக்கிலே எடுக்க வேண்டுமே தவிர உச்ச பலத்தினை பெறக்கூடிய இடங்களை கணக்கிலே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாவாதிபதி அப்படின்னு சொன்னா 2ஆம் பாவத்திற்கு அதிபதின்னு சொன்னா அந்த 2ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிற மாதிரிதான் எடுத்துக்கணும். அப்படி 2ஆம் பாவகத்திலே தனகாரகன் என்பவர் தனஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றால் அதன் பலன் குறைவு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விதியானது சொல்லும். இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். அதாவது அதே குருவினையே புத்திரகாரகன் என்ற பெயரிலே சொல்லுவார்கள் தானே. அப்ப விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு விருச்சிக லக்னமோ அல்லது சிம்ம லக்னத்திலோ பிறந்திருக்கிறார்கள் வச்சுப்போமே, 5ஆம் இடத்திலே குருவானவர் ஆட்சி பலம் பெற்றிருந்தால், விருச்சிக லக்னம்னு சொன்ன 5ஆம் இடம் என்பது மீன ராசியாக வரும். அந்த மீனத்திலே குரு அமர்ந்திருந்தால், அதே மாதிரி ஒரு சிம்ம லக்னம்னு எடுத்துட்டோம்னா சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்பது தனுஷாக வரும். அந்த தனுசிலே குருவானவர் அமர்ந்திருந்தால் இந்த 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானம் என்றும் சொல்கிறார்கள். புத்திர காரகன் என்று குருவிற்கு அழைக்கிறார்கள், குருவினையே அழைக்கிறார்கள் புத்திர காரகன் சொல்லி. இப்படி புத்திரஸ்தானத்திலேயே புத்திர காரகனானவர் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அதனுடைய பலன் குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால் புத்திரதோஷம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். ஆனால் இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற அந்த விதியை அறிவியல் ஜோதிடம் என்பது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு லாஜிக் அப்படிங்கிறது இருக்கும் தானே. அடியேன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த காரகோ பாவனாசாயா அல்லது காரகோ பாவனாஸ்தி என்கின்ற விதியை அடியேனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அனுபவத்துல பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஒரு சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 5லே குரு ஆட்சி பலத்தோடு இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல விதமாகவே வளர்ந்திருக்கிறார்கள், நல்ல மிகப்பெரிய மனிதர்களாகவே உருவெடுத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் விருச்சிக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் 5ஆம் பாவகத்திலே அந்த மீனத்திலே குருவானவர் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை தரக்கூடிய சத்புத்திரர்களாகவே பிறந்திருக்கிறார்கள். இதற்கு அடியேனிடத்திலே நிறைய ஜாதகங்கள் உதாரணத்திற்கும் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். யாரோ ஒருவருக்கு எங்கோ ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அதனை கொண்டு இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியை உருவாக்கி சொல்லக்கூடாது. ஆக காரகாதிபத்தியமும் அதே மாதிரிதான். ஒரு விருச்சிக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 7ல சுக்கிரன் இருந்தா உடனே கலத்திர தோஷம். 7ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தாலே கலத்திர தோஷங்கிறா எடுத்துற. விருச்சிக லக்னம் இல்ல, பொதுவா எந்த 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்தா கூட அது கலத்திர காரகன் சுக்கிரன் கலத்திர ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டார். அப்போ காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி உனக்கு மனைவியினால் பிரச்சனை, டைவர்ஸ் ஆயிடும், இல்ல 2 கல்யாணம் ஆகுங்கிற மாதிரி எல்லாம் இந்த காலத்திலே நிறைய ஜோதிடர்கள் தவறான பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் அல்ல. சுக்கிரனுடைய அம்சத்திலே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அல்லது ஒரு நல்ல அழகுமிக்க ஒரு கணவன் அமைவான், ஒரு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு மனைவியானவள் அமைவாள் அப்படிங்கிற மாதிரிதான் எடுத்துக்கணும். வாழ்க்கை துணையினால் இவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்பது கிடைக்கும், சந்தோஷம் என்பது கிடைக்கும் என்றுதான் பொருள் காண வேண்டும். அதே நேரத்தில் 7லே சுக்கிரன் இருப்பவர்களுக்கு பிரச்சனையே வராதான்னா பிரச்சனைகளும் வந்திருக்கலாம். ஆனால் அந்த 7ஆம் பாவக அதிபதி எந்த இடத்திலே இருக்கிறார், அந்த சுக்கிரனானவர் என்ன சாரத்தினை பெற்றிருக்கிறார், அந்த சாரத்தினை கொடுத்த கோளானது அந்த கிரகமானது எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறது போன்ற
பல விஷயங்களை வைத்துத்தான் பலனை சொல்ல வேண்டுமே தவிர வெறுமன காரக்கோ பாவனாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியை பொருத்தி பார்க்க கூடாது. சுருங்க சொன்னால் இந்த காரக்கோ பாவனாஸ்தி என்கின்ற அந்த விதியை அறிவியல் ஜோதிடம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அடியேனும் இதனை கடுமையாக மறுக்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.